வணக்கங்க. ஐத்தா சமையலறை. குக்கரில் கம்பஞ்சோறு செய்யலாங்க. எந்த கப்பில் கம்பு எடுக்கிறோமோ அதே கப்பு அளவு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. 4 கப்பு தண்ணி எடுத்து இப்போ கொதிக்க வச்சுக்கலாங்க. சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. சுத்தமாக கழுவிட்டு வந்துச்சுங்க. இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த கம்பை இப்போ போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா கட்டி வந்துடும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பொங்கி வரும். பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாங்க. இந்த பதம் வர வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்போ கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ குக்கர் மூடி 2 மணி நேரம் அப்படியே இருக்கணுங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சிங்க. இது ஆறின பிறகு தண்ணி ஊற்றி வச்சுட்டா கம்மங்கூழாயிருங்க. கம்மங்கூழ் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க.